இன்னைக்கு நம்ம பிரெக்னன்சி ரிலேட்டடான ஒரு முக்கியமான டாபிக்கை பத்தி பார்க்க போறோம். ஆமாங்க, கர்ப்ப காலத்துல வரக்கூடிய நீரிழிவு நோய், அதாவது ஜிடிஎம், ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் மெல்லிட்டஸ் அப்படிங்குவோம். இந்த வீடியோ நீங்க பார்த்து முடிக்கும் பொழுது ஜிடிஎம்னா என்ன, அதை எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்றத பத்தியும் தெளிவா நீங்க தெரிஞ்சுக்குவீங்க. I'm டாக்டர் ஷர்மிளா. ஐ ஹெல்ப் women டேக் சார்ஜ் ஆஃப் their health and wellness. ஜிடிஎம் அதாவது ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ், இது ஒரு டைப் ஆஃப் டயபெட்டிஸ் தான். ஆனா நம்மளுடைய பிரெக்னன்சில மட்டும் வரக்கூடியது. ஜென்ரலா ஒரு செகண்ட் ட்ரைமஸ்டர், அதாவது 24 வாரத்துக்கு அப்புறம் நம்மளுக்கு தெரிய வரக்கூடிய ஒரு விஷயம். வெரி ரேர்லி ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர்ல இருந்து டெவலப் ஆகும். ரொட்டீன் ஸ்கிரீனிங் டெஸ்ட் மூலயமா நம்மளால இதை கண்டுபிடிக்க முடியும். அது ஏங்க பிரெக்னன்சில திடீர்னு சுகர் வருது? நம்ம பிரெக்னெண்டா இருக்கும் பொழுது பேபியோட ஹெல்த்தை, க்ரோத்தை சப்போர்ட் பண்றதுக்காக ஒரு சில ஹார்மோன்ஸ் நம்ம உடம்பு ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த ஹார்மோன்ஸ் பேபியோட ஹெல்த் வெல்பீயிங்கை பார்த்துக்கிறது மட்டும் கிடையாது, நம்ம உடம்புல இன்சுலின் ரெசிஸ்டன்ஸையும் ஜாஸ்தி பண்ணி கொடுக்கும். இருக்கிற இன்சுலினை நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியாது. அது மட்டும் இல்லாம இன்சுலின் சுரக்கிறதுலயும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இந்த காரணத்தினால நம்ம பிளட் சுகர்ஸ் எலிவேட்டடா இருக்கும். வாட் ஆர் த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் அண்ட் சிம்டம்ஸ்? பிரெக்னெண்டா இருக்க எல்லாருக்குமே ஜிடிஎம் வர்றது கிடையாது. ஒரு சிலருக்கு வரும், ஒரு சிலருக்கு வராம போகும். யாருக்கெல்லாம் ரிஸ்க் ஃபேக்டர் ஜாஸ்தி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அம்மாக்கோ அப்பாக்கோ டைப் 2 டயபெட்டிஸ் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு ஜிடிஎம் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். நீங்க கொஞ்சம் ஒபீஸ் ஸ்பெக்ட்ரம்ல இருக்கீங்க, உடல் பருமனா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜிடிஎம் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இதுக்கு முன்னாடி பிரெக்னன்சில குழந்தை 4 கிலோக்கு மேல நல்ல பெரிய குழந்தையா இருந்திருக்குது அப்படின்னா இந்த பிரெக்னன்சில உங்களுக்கு ஜிடிஎம் வர்றதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. இதுக்கு முன்னாடி பிரெக்னன்சில சுகர் இருந்திருக்கு அப்படின்னா இந்த பிரெக்னன்சிலையும் ஜிடிஎம் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி. சிம்டம்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூஸ்வலா நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது அவங்களுக்கு சுகர் லெவல்ஸ் எலிவேட்டடா இருக்கு அப்படின்ட்டு. டாக்டர் செய்யக்கூடிய ரெகுலர் ஸ்கிரீனிங்ல தான் கண்டுபிடிப்பாங்க. தர்ஸ்ட் ஜாஸ்தியாக இருக்கும், நிறைய தாகமா எடுக்கும், தண்ணி குடிக்கணும்ன்ற அந்த ஃபீலிங் இருந்துட்டே இருக்கும். அடிக்கடி யூரின் போயிட்டு இருப்பாங்க. ஒரு சிலர் இதை கன்ஃபியூஸ் பண்ணிக்குவாங்க, பிரெக்னெண்டா இருக்கனால நிறைய யூரின் போறேன் அப்படின்னுட்டு. ஒரு மாதிரி டயர்டா இருக்கும். அப்கோர்ஸ் பிரெக்னன்சில நிறைய பேர் சொல்லக்கூடிய ஒரு காமன் சிம்டம் தான். அதனால இது ஜிடிஎம்ல இருந்து வருதா இல்ல பிரெக்னன்சில இருந்து வருதா அப்படின்றது நம்மளால ப்ராப்பரா வெரிஃபை பண்ணிக்கவே முடியாது. ஒரு சிலருக்கு தான் இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும். நிறைய பேருக்கு இந்த சிம்டம்ஸ்ல எதுவுமே இருக்காது, ரொம்ப நார்மலா இருப்பாங்க. பிளட் ரொட்டீன் எடுத்து பார்க்கும் பொழுது திடீர்னு பார்த்தா உங்களுக்கு சுகர் இருக்கு அப்படின்னுட்டு உங்களுடைய மகப்பேறு மருத்துவர் சொல்லுவாங்க. சப்போஸ் நம்ம இது சரி செய்யறதுக்காக எந்த ஸ்டெப்ஸும் எடுக்கல அப்படின்னா எந்த மாதிரியான காம்ப்ளிகேஷன்ஸ் கொண்டு வரும் அப்படின்றத பத்தி பார்க்கலாம். குழந்தை பிறக்கும் பொழுது பெரிய பேபியா இருக்கலாம், ஓவர் வெயிட் பேபியாக இருக்கலாம். பிறந்ததுக்கு அப்புறம் பேபியோட பிளட் குளுக்கோஸ் லெவல் கம்மியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. மூச்சு விடுறதுக்கு கொஞ்சம் சிரமம் இருக்கலாம். லேட்டர் ஆன் பேபி ஒபீஸ் ஸ்பெக்ட்ரம்குள்ள போறதுக்குமான சான்சஸ் ரொம்ப ஜாஸ்தி. சீக்கிரமே சுகர் வர்றதுக்கான, டயபெட்டிஸ் மெல்லிட்டஸ் டைப் 2 வர்றதுக்கான வாய்ப்புகள் இந்த குழந்தைங்களுக்கு உண்டு. அம்மாக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பிரெக்னென்ட் மதருக்கு சிசேரியன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி ஜிடிஎம் இருந்தா. இது ரிலேட்டடா ஹைப்பர் டென்ஷன், பிரெக்னன்சி இன்டியூஸ்ட் ஹைப்பர் டென்ஷன் அப்படிங்குவாங்க, அந்த கண்டிஷன் வர்றதுக்கும், ப்ரீ எக்லாம்ப்சியா அப்படிங்குவாங்க, அது வர்றதுக்கும் வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி. ப்ரீ மெச்சூர் டெலிவரி ஆகிறதுக்கான சான்சஸும் உண்டு. கூடிய சீக்கிரமே அவங்களுக்கு டைப் 2 டயபெட்டிஸ் வர்றதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. டயக்னோசிஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட், இதை எப்படி நம்ம டயக்னோஸ் பண்றது, கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரெகுலர் பிளட் ஸ்கிரீனிங் தாங்க. குளுக்கோஸ் டாலரன்ஸ் டெஸ்ட் அப்படின்றது ரொட்டீன் புரோட்டோகால்லே வந்துடும், அது பார்த்தாலே போதும். அது போக சாப்பிட்டதுக்கு அப்புறம் உங்களுடைய சர்க்கரை அளவு எவ்வளவு இருக்கு அப்படின்றத நீங்க ஒன் பிரிக்லயோ இல்ல லேப்லயோ கூட டெஸ்ட் பண்ணிக்கலாம். ரெகுலரா அதை மானிட்டர் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கும். மேனேஜ்மெண்ட் அப்படின்னு பார்த்தா ரொம்ப ஈஸிங்க. லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ். ஃபர்ஸ்ட், டயட்ரி சேஞ்சஸ் இருக்கும். மாவு சத்து நிறைய உள்ள பொருட்களை கம்மியாகவும், ஃபைபர் அண்ட் புரோட்டீன் இருக்க பொருட்கள் ஜாஸ்தியாகவும் சாப்பிடணும். ஃபுட் கண்ட்ரோல் கரெக்டா ப்ராப்பரா இருக்கும் பொழுது ரத்தத்துல சர்க்கரையினுடைய அளவு கண்ட்ரோல்ல இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி. எக்ஸசைஸ் அண்ட் யோகா. உங்க மகப்பேறு மருத்துவர் நீங்க எக்ஸசைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா கண்டிப்பா ப்ரீநேட்டல் யோகா பண்ணுங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்க, வாக்கிங் பண்ணுங்க. இது பண்ணும் பொழுதும் ரத்தத்துல சுகர் ஸ்பைக்கை நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும். இல்ல நான் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் பண்ணிட்டேன், அதுக்கப்புறமும் எனக்கு சுகர் ஜாஸ்தி தான் இருக்கு அப்படின்னா அதற்கான மருந்துகள் உங்களுடைய மகப்பேறு மருத்துவரோ இல்ல அதுக்கான நிபுணரோ உங்களுக்கு எழுதி கொடுப்பாங்க. ஆஃப்டர் டெலிவரி, ஓகே எனக்கு ஜிடிஎம் இருந்தது, நல்லபடியா டெலிவரி ஆயிடுச்சு, திருப்பி எனக்கு சுகர் லெவல்ஸ் ஹையாவே இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்ல. நிறைய பேருக்கு டெலிவரி ஆன உடனே சுகர் லெவல்ஸ் நார்மல் ஆயிடும். ஆனால் உங்களுக்கு சுகர் வர்றதுக்கான வாய்ப்புகள்
அந்த ரிஸ்க் ஃபேக்டர் மட்டும் இருந்துட்டே இருக்கும். ஸோ டெலிவரிக்கு அப்புறமும் ஒரு ஹெல்தி லைஃப் ஸ்டைல் மெயின்டைன் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு சுகர் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. பட் ஸ்டில் யூ ஷுட் கீப் ஸ்கிரீனிங் ஃபார் யர் டயபெட்டிஸ் மெல்லிட்டஸ். ரத்தத்துல சர்க்கரையினுடைய அளவு ஜாஸ்தி இருக்கான்றது ஒன்ஸ் இன் அ வைல் செக் பண்ணிட்டே இருக்க மாதிரி இருக்கும். நீங்க பிரெக்னெண்டா இருக்கீங்க இல்ல பிரெக்னென்ட் ஆகிறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இட்ஸ் ஆல்வேஸ் குட் டு பி இன்ஃபார்ம். இட்ஸ் ஆல்வேஸ் குட் டு நோ திங்ஸ். உங்க ஹையர் சுகர் லெவல்ஸை ஹேண்டில் பண்றதுக்கு பர்சனலைஸ்டு பிளான்ஸ் வேணும் அப்படின்னா புக் அ கன்சல்டேஷன் வித் அஸ். we will get you there. இந்த வீடியோவை பிரெக்னெண்டா இருக்க மதர்ஸ்க்கோ இல்ல பிளான் பண்ணிட்டு இருக்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கோ ஷேர் பண்ணுங்க. ஏதாவது queries இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க. we will get back to you. Thank you. டாக்டர் ஷர்மிளா, திஷா உமன் வெல்னஸ்.